மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை தல்லாகுளத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ரோட் ஷோவில் முதலமைச்சர் நடந்து கொள்வது முக்கியமல்ல, மக்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பட்டியலிட முடியாத அளவிற்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றனர் என்றும் கூறியவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறுவது லட்சியம், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவது நிச்சயம் எனவும் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் நடக்கிற போது ரோட்டில் இருக்கிற பள்ளம் மேலே பார்த்து கொஞ்சம் நடக்கணும். ஏன்னா மதுரை எல்லா ரோடுமே குண்டும் குடியுமா கண்ணியுமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் பாட்டில் யார் பேச்சாத கேட்டு நம்ம முதல்வர் அந்த ரோட்டில் இருக்கிற குண்டு குண்டியில் விழுந்துட்டாருன்னா அது மதுரைக்கு ஒரு அவசொல்லாக அமைந்துள்ளது. ஆகவே அவர் சாலையை தான் சீரமைக்கவில்லை, சாலையில் நடக்கிற போதாவது கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் நடக்கிறார், ஆனால் அரசாங்கம் தூங்குகிறது.